செப்டம்பரில் மீண்டும் கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய போகுது. அதுல சில மாவட்டங்கள்ல முதல் மிக கனமழையானது உறுதியாக எதிர்பார்க்கலாம். சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் முதல் மிக கனமழையும், வட தமிழகம் மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் கனமழையுமாக தீவிரமாக இருக்க போகுது. தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் அதிகமாக சூழ்ந்து வரப்போகுது. அதனால தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு எச்சரிக்கையா இருந்துருங்க. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நிறைய மாவட்டங்கள்ல மழை ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டு தான் இருக்கு. 10 மாவட்டங்கள், குறைஞ்சது ஒரு 10 மாவட்டங்கள்லயாவது தினந்தோறும் இரவு நேரங்கள் நள்ளிரவுல நம்ம மழையை பார்த்துடுறோம். இனி வரும் நாட்கள் கடலோர பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில தென் மாவட்டங்கள் என நிறைய இடங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் வலுவாக பதிவாக போகுது. ரெடியா இருந்துக்கோங்க, உஷாராகிடுங்க. மிரட்டக்கூடிய மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு 5 முதல் 6 மாவட்டங்கள் வரைக்கும் முதல் மிக கனமழையாக படிப்படியாக வரும் நாட்கள்ல அதிகரிக்க போகுது. சரிங்க, நமக்கு மழை பொழிவெல்லாம் எங்க இருக்கும், எந்த நேரத்துல பதிவாக போகுது, எத்தனை மாவட்டங்கள், வடகிழக்கு பருவமழையில எத்தனை புயல் சின்னங்கள் மற்றும் தாழ்வு பகுதிகள், இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நீங்க தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாதம் மற்றும் அடுத்து வரப்போகிற வடகிழக்கு பருவமழை குறித்தும் நம்ம மிக விரிவான தகவல்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கோம். 8 நிமிஷம் தான், கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்புறம் தான் உங்களுக்கு மழை எந்த தேதியில வருங்கிறதே உங்களுக்கு தெரியும். இனி வரும் நாட்கள் மழை காலம், அதனால நம்ம சேனலை கொஞ்சம் அடிக்கடி நீங்க பார்க்க வேண்டிய, தினந்தோறும், அடிக்கடி கூட கிடையாது, தினந்தோறும் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால சேனலை பார்த்து பயன்பெறுங்க. எல்லா நாளும் வானிலை அறிக்கையை கேளுங்க. சும்மா ஒரு நாள் 2 நாள் கேட்டு போனீங்க அப்படின்னா திடீர்னு மழை வரும்போது மழை எப்பப்பா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால எல்லா நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. தமிழகத்தில் இனி வரும் நாட்கள்ல கனமழை தீவிரம் பொறுத்தவரை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எந்த நேரங்கள் அப்படின்னா மாலை, இரவு மற்றும் நள்ளிரவுல தான் இந்த மழை பொழிவு அதிகமா இருக்கும். அதுல குறிப்பா நள்ளிரவு நேரங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட இந்த மாவட்டங்கள நள்ளிரவிலும், இரவு நேரங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் இரவு நேரங்களிலும், தென் மாவட்டங்கள் மாலை நேரங்கள் முதலாகவே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும். முதலாவதாக நம்ம பார்க்க போறது தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பத்தி தான் நம்ம பேச போகிறோம். அதுல ஒரு 3 மாவட்டங்கள் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமா இருக்கும். ஒரு 4 மாவட்டங்கள்ல மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது. மதுரை, திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் கனமழை வலுவாக இருக்கும். நல்ல ஒரு தீவிர மழை பொழிவாக நிறைய இடங்கள்ல எதிர்பாருங்க. திண்டுக்கல் மாவட்டம் பொறுத்த வரைக்கும், திண்டுக்கல் மாவட்டத்துல நத்தம், அதே மாதிரி திண்டுக்கல்னுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதுக்கப்புறம் திண்டுக்கல்ல பழனி, ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட நிறைய இடங்களிலும் கனமழை சற்று வலுவாக பதிவாக போகுது. இரவு நேரத்தில் நல்ல மழை எதிர்பாருங்க. மதுரை மாவட்டம் முழுவதுமாக பரவலாக விட்டு விட்டு இடி மின்னல் கடுமையாக இருக்கும். சில சமயங்களில் காற்றுடன் கூடிய கனமழையும் பதிவாகும். விருதுநகர் மாவட்டத்திலும் குறிப்பா சிவகாசி, ராஜபாளையம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர் நகர பகுதிகள் உள்ளிட்ட அருப்புக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவு தீவிரமடையும். தென் மாவட்டத்தில் இந்த 3 மாவட்டங்களிலும் கனமழை வலுவாக பதிவாக வாய்ப்பு. மீதமுள்ள பகுதிகள் சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்கள்லாம் வானம் மேகமூட்டமாக இருக்கும். பகுதியாக விட்டு விட்டு மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம்லாம் வானம் மேகமூட்டமா இருக்கும். இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வானம் இடி மின்னல்லாம் இருக்கும், ஆனால் மழை மட்டும் வர்றதில் தாமதமாக இருக்கும். வரும் நாட்களில் மழை பெய்யாத இடங்கள், இந்த ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிவகங்கை மாவட்டத்தில் மழை சரிவர பெய்யாத இடங்களிலும் கனமழையானது கொட்டி தீர்த்துரும். கவலைப்படாதீங்க, படிப்படியாக மழை வாய்ப்புகள் தென் மாவட்டத்தில் அதிகரிக்கும். தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மாலை நேரங்கள் 4 மணிக்கு மேலேயே நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் சில இடங்கள்ல. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, வால்பாறையில நல்ல கனமழைங்க. தேனி மாவட்டம் தொடர்ந்து 2 நாட்களாக நல்ல மழை பொழிவு. கம்பம், பெரியகுளம், போடிநாயகனூர், நிறைய இடங்கள் சொல்லிட்டே போகலாம். தேனி மாவட்டத்தில் பல பகுதிகள், மாவட்டம் முழுவதுமாகவே பரவலாக கனமழை பொறுத்தவரை இடி மின்னல் கடுமையாக இருக்கு. மழையும் நல்ல மழை பெய்து வருகிறது தேனியில. தென்காசியில் மிதமான மழை தொடரும். சில சமயங்களில் கனமழை எதிர்பாருங்க. கடையநல்லூர், புளியங்குடி, செங்கோட்டை, தென்காசி போன்ற இடங்கள்லாம் நமக்கு பரவலாக மழை பொழிவு கிடைக்கும். குற்றாலம் போன்ற அருவிகளில் கணிசமாக நீர் வரத்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் பரவலாக மழை தீவிரம் இருக்குங்கிறதுனால குற்றாலம் போன்ற அருவிகளில் நமக்கு நீர் வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். கன்னியாகுமரி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம், பரவலாக அவ்வப்போது இடைவெளி விட்டு லேசான மழை மற்றும் மிதமான மழையாக தொடர்ந்து பதிவாகும்.
வட தமிழக உள் மாவட்டங்கள்ல மழை பொழிவு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகள், வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும், சேலம், ஈரோடு, அப்புறம் வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இது போன்ற மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள்ல கனமழை சற்று வலுவாகவே இரவு நள்ளிரவுல எதிர்பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மழை பொழிவும் நமக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. மழை பெய்யாத சில இடங்களிலும் பரவலாக நல்ல ஒரு கனமழையாக இருக்கும். இது வரைக்கும் எங்களுக்கு மழை பெய்யல குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்த அடுத்த ஒரு வார காலகட்டத்தில் மழை விட்டு வைக்காதுங்க. நல்ல ஒரு தீவிர மழையாக இருக்கும். இரவு நேரங்களிலே இந்த வட தமிழக உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல நள்ளிரவில் மழை வரும். 12 மணி 1 மணி நள்ளிரவுல நமக்கு மழைக்கான வாய்ப்பு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல இருக்கும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்காலிலும் இரவு நள்ளிரவிலேயே நமக்கு மழை தொடர வாய்ப்பு இருக்கு. டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பா அதிகரிக்கும். ஏன்னா நமக்கு இன்னும் வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு 1 மாதம் தான் இருக்கு. சரியா நமக்கு அடுத்த மாதம் இந்நேரம்லாம் நமக்கு காற்றுடைய திசையில மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். தென்மேற்கு பருவமழை ஓய்வு கொடுத்துருக்கோம். விரைவில் பருவமழை ஆரம்பிக்கிறதுனால முன்னெச்சரிக்கை இப்பவே நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இப்போதுல இருந்தே நீங்க முன்னெச்சரிக்கையா நடவடிக்கை எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போதான் நம்ம அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதத்துல தப்பிக்க முடியும். வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அதிக மழை பொழிவு, வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடியதாக தான் இந்த வருஷமும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தென்மேற்கு பருவமழையே நமக்கு ஒரு போதுமான அளவுக்கு மழை கிட்டத்தட்ட பதிவாகிருச்சு. அதாவது எல்லா மாவட்டங்களிலும் 100% பதிவாகிருச்சு அப்படிங்கிறது இல்லை. சில மாவட்டங்கள்ல கூடுதல் மழை நமக்கு பதிவாயிருக்கு. உதாரணமா கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டாலே அதிலே நமக்கு நிறைய இடங்கள்ல கூடுதல் மழை பொழிவு நமக்கு கிடைச்சிருக்கு. தூத்துக்குடி, திருநெல்வேலி தான் கொஞ்சம் மழையினுடைய தீவிரம் ஏதோ குறைவா இருந்தது போல இருந்தது. மற்றபடி சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க எல்லாமே நமக்கு நல்ல மழை பொழிவு அந்தந்த மாதங்கள்ல பெய்யக்கூடிய சராசரியான மழை பொழிவு பதிவாகியிருக்கு. ஆனா இந்த ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்கள்லாம் வடகிழக்கு பருவமழையில நம்ம ரெட் அலர்ட் கொடுக்க போறோம். இப்போ அதுக்கு அடுத்து வரக்கூடிய இப்போ இந்த செப்டம்பர் மாதத்திலேயே இப்போ அடுத்து வரும் வாரங்கள்ல நல்ல ஒரு மழை வாய்ப்பு, மிதமானதுல இருந்து கனமழையாக கண்டிப்பா அந்த ராமநாதபுரம், தூத்துக்குடியில மழை வரும். கவலைப்படாதீங்க. நிச்சயமாக நிறைய இடங்கள்ல வடகிழக்கு பருவமழையில நமக்கு போன வருஷம் மாதிரியே 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் மழையெல்லாம் இருக்கும். புயல் சின்னங்கள் 2 இருக்கு. இந்த வருஷம் மிக முக்கியமான புயல் சின்னங்கள் 2 இருக்கு. ஒன்று தென் மாவட்டங்களிலும் இன்னொன்று வட தமிழகத்திலும் கரை கடப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. அதனால நிறைய இடங்களுக்கு ரெட் அலர்ட்டும் கொடுக்க முடியும். பள்ளிகளுக்கு விடுமுறை இப்பவே சில பேர்லாம் கமெண்ட்ல போட ஆரம்பிச்சிருக்கீங்க. செப்டம்பர் மாதத்துல கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை இருக்காது. ஏன்னா இது குறுகிய நேர மழை பொழிவு. அதாவது 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பெய்யுற மழைக்கெல்லாம் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்க மாட்டாங்க. எப்போ நமக்கு அந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் லீவ் இருக்கும் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் கனமழைன்னு வரணும். அதாவது ஒரு தாழ்வு பகுதி கரையை கடக்கணும். அது வடகிழக்கு பருவமழையில தான் சாத்தியம். அப்படிப்பட்ட ஒரு நாள் முழுவதும் கனமழை வரும்போது பள்ளிகளுக்கு விடுமுறை நீங்க எதிர்பாருங்க. ஆகவே நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரும் நாட்கள் கனமழை தீவிரமாக இருக்கக்கூடிய நாட்களாக பார்க்கப்படுகிறது.